முதலமைச்சர் செயல்பாடுல காமிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஆக்கப்பூர்வமா அது வந்து யார் சொல்லுவாங்கன்னா ஜால்ரா அடிக்கிறவங்க சொல்லுவாங்க. டேபிளில் 3 பேர் ஃபைலை வச்சுருக்கேன், முன்னாள் அமைச்சர்கள் ஃபைலை எப்போ விடணும்னு எனக்கு தெரியுன்றார். டேபிளில் ஃபைல் தான் ரெடியாக இருக்குல்ல, விட வேண்டியது தானே. அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல் குமாரும் எதிர்க்கட்சியை சீண்டுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அதிமுக வந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு ஷ்ரிங்க் ஆகி கொண்டே இருக்கிறது. போதை கலாச்சாரம் ஒழியவில்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் குற்றங்கள் குறையவில்லை. ஆகவே பெருமளவுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் ஆட்சி இல்லை. தாவேகா முதலமைச்சர் பேச மாட்டாரு, ஆனா அவர் பேசாமே இவ்வளவு விஷயங்கள் செயல்பாடுல காமிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஆக்கப்பூர்வமா அது வந்து யார் சொல்லுவாங்கன்னா ஜால்ரா அடிக்கிறவங்க சொல்லுவாங்க. என்னை மாதிரி நீண்டகால ஊடகவியலாளர்கள் வந்து அப்படியே பேசாமையே சாதித்து கொண்டிருக்கிறாரெலாம் சொல்ல மாட்டோம். பேச வேண்டிய நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாகவும் உறுதியாகவும் பதிவு செய்கிறவர் தான் ஒரு முதலமைச்சருடைய இலக்கணம். துணிவாக பேச வேண்டும், போல்டாக பேச வேண்டும், உரத்த குரலில் பேச வேண்டும். இவர் துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தையே இவர் பேசாமல் இப்படி உட்காந்துருப்பாராம். கல்வி அமைச்சரும் சட்ட அமைச்சரும் எழுந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்களாம். எதுக்கு? காவல்துறை விஷயத்துக்கு. இப்படி இருப்பதில் என்ன ஆற்றல் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, திடீர்னு எழுந்திருக்கிறாரு, 3 ஃபைல் மேஜையில் இருக்குன்றாரு அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும்னு ஒரு சட்டம் இல்லையே, சொல்லலாம்னு சொல்றாங்க. பெரும்பாலும் காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடந்த காலத்தில் 90% நேரத்தில் முதலமைச்சர் தான் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த ஆட்சி மாதிரி எந்த ஆட்சியிலும் இருந்ததே கிடையாது. காவல்துறை சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு லாக்அப் மரணம் அல்லது காவல்துறையினுடைய அத்துமீறல், போதை சம்பவத்தால் ஒரு மரணம் என்பது மாதிரியான சீரியஸான பிரச்சனையில் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார், கல்வி அமைச்சர் பதில் சொல்வார்னா கல்வி அமைச்சர்கிட்ட காவல்துறையை கொடுத்துருங்கன்றேன். நீங்கள் வேறு ஏதாவது லைட்டர் போர்ட்ஃபோலியோ வச்சிங்க. ஆகவே முந்தைய முதலமைச்சர்கள் இப்படி இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த வித்தியாசமாக செயல்படுகிறார் என்று பாராட்டுவது நல்லதல்ல, அது ஆரோக்கியமான போக்குக்கு வழிவகுக்காது. டேபிளில் 3 பேர் ஃபைலை வச்சுருக்கேன், முன்னாள் அமைச்சர்கள் ஃபைலை எப்போ விடணும்னு எனக்கு தெரியுன்றார். டேபிளில் ஃபைல் தான் ரெடியாக இருக்குல்ல, விட வேண்டியது தானே. அதுக்குன்னா 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்களிடம் ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள். உதயநிதி ஸ்டாலின் எழுந்து சேலஞ்ச் பண்ணுறாரு, இருக்குல்ல ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்றாரு. நான் என்ன கேட்குறேன், ஆதாரம் இருந்தால் யாராக இருந்தாலும் வழக்கு தொடர வேண்டும். இவர் சொல்கிறது இருங்க, முன்னாள் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் 3 பேர் சம்மந்தப்பட்ட துறையில் ஆதாரம் இவர்கிட்ட நிதியமைச்சர் கொடுத்துருக்காரு. நான் அவரை பார்த்து கேட்குறேன், நீங்கள் திமுக அதிமுக ரெண்டுத்தையும் ஊழல் கட்சின்னீங்க, இன்னும் அதிமுக ஊழல் ஃபைலே உங்கள்கிட்ட கிடைக்கலையா? ஃபைலை தேடிக்கிட்டு இருக்காங்களா உங்கள் மந்திரிங்க? அதை கொண்டாந்து உங்கள் டேபிளில் வைக்கலையா? என்ன செலக்டிவ் வெண்டட்டாவா அதுக்கு பேர்? குறிப்பிட்ட விஷயங்களில் தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? ஊடகவியலாளரை கூப்பிட்டு மிரட்டுறீங்க, மாரிதாஸை கைது செய்கிறீங்க. உங்கள் தாவேக எம்எல்ஏ அவரும் அவர் சகோதரர்களும் தெருவிலே சண்டை இழுப்பவர்களைப் போல நிருபர்களை தாக்குகிறார்கள். அந்த எம்எல்ஏ மீது வழக்கு போடுவதற்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இந்த அரசு எடுத்துக்கிச்சு. இன்னி வரைக்கும் அவரை கைது செய்யலை. தாவேகாவினுடைய பெண் நிர்வாகியிடம் தாவேகா நிர்வாகிகள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சித்தார்கள் என்று அந்த பெண் நிர்வாகி பொது வெளியில் ஆடியோவில் பேசுகிறாங்க. அதற்கு ஒரு எம்எல்ஏ உடந்தைன்றாங்க. அதில் வழக்கு போட்டாரா? ஆக ஒருதலை பட்சமாக காவல்துறையை பயன்படுத்துவதை இந்த அரசாங்கம் நிறுத்த வேண்டும். ஊடகத்துறையினரை மிரட்டி பணிய வைக்க முடியாது. அதே போல் வழக்குகள் சம்பந்தமாக ஃபைல் இருக்குது, டேப் இருக்குலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள். இதுதான் முதலமைச்சரிடம் நான் கூறுகிற கருத்து. செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டப்பேரவை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நடக்கக்கூடிய இந்த நாட்களில் யார் ஸ்கோர் பண்ணுறாங்க, இது யாருக்கு சாதகம் அப்படின்னு ஒரு சார், இதெல்லாம் இந்த ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். சட்டசபையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுகின்றன, ஓரளவுக்கு நடைபெறுகின்றன. அதே நேரத்தில் தனிப்பட்ட பகை திமுக தாவேகாவுக்கும் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு இருந்த பகை சபைக்குள்ளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்களும் கணேஷ்குமார் அவர்களும் தான். அதே போல் திருமதி பிரேமலதாவை குறிப்பிடலாம், ஓரளவுக்கு கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களை குறிப்பிடலாம். ஆகவே எதிர்க்கட்சியை பொறுத்தவரை திரு தங்கம் தென்னரசு சிறப்பாக செயல்படுகிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவ்வப்போது பொறுமையாக எழுந்து தனது அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல் குமாரும் எதிர்க்கட்சியை சீண்டுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்காங்க? அவங்களுக்கு தெரியாதா நிலைமை? அவங்களுக்கு தெரியல சார். ஒருவேளை விஜய் சந்தோஷப்படுவார்னு நினச்சி பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியாது.
ஆகவே இந்த சட்டசபை ஓரளவு கண்ணியம் ஒரு காப்பாற்றப்படுவதற்கு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, விஜய் சந்தோஷப்படுவாரு அதற்காக பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி. தாவேக்காமலே திரு கல்லணை கூட சொல்லியிருந்தாரு, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணதை எங்களால் பார்க்க முடியல, ஒரு ஸ்கிரீன் வைங்க அப்படின்னா. தாவேலுக்கு எல்லாருமே வந்து முதலமைச்சருக்காக தான். இன்னும் சார் என்னென்ன கேட்பாங்களா நமக்கு தெரியாது. நான் ஏதாவது சொன்னால் அது ஏதாவது ஒரு இது வரும். நடுவில் சட்டசபையில் லஞ்ச் பிரேக் விட்டு தலைவர் பாட்டை போடுங்கன்னு கூட யாராவது கேட்பாங்க. இது வந்து சில விஷயங்கள் வந்து கேட்பதற்கு ரசிக்கும்படி இல்லை. என்ன மாதிரி சார்? பாட்டு பாடுறதெல்லாம் நடக்குதே. இல்ல போன உங்களுக்கு ஏதாவது இருங்க சார், எப்பயாவது ஒரு எம்எல்ஏ பாடுவாங்க சார் சபையில். பாடியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்ண தயாராக இல்லை. சொல்றேன் சார். இல்லை, நான் தான் நான் சொல்கிறேன். பாட்டு பாடுவது பாட்டு போட்டியாக நடத்திட்டு இருக்காங்க சட்டசபையில். ஏதோ ஒரு 2 லைன் சொல்லி நிறுத்தலாம். அவர் ஒரு 4 லைன் பாடுறாரு, இவர் ஒரு 4 லைன் பாடுறாரு. சபாநாயகர் போராத குறைக்கு மணப்பாறை மாடு கட்டி 4 வாரம் மூடு கட்டின்னு ஏதோ அவர் ஒரு 4 லைன் விடுறாரு. அதனால தான் திரு உதயநிதி அவர்களுடைய கிண்டல் ரசிக்கும்படி இருந்தது. சூப்பர் சிங்கர் நடக்குதான்னு கேட்டார். அந்த கிண்டல் ரசிக்கும்படி இருந்தது. சபாநாயகர் நேர்மையாக இருக்காருன்னு சொன்னதையும் இதையும் நீங்கள் முடிச்சு போடாதீங்க. சபாநாயகர் சபையில் 2 தரப்புக்கும் பொதுவானவராக நடந்து கொள்கிறார். சட்டப்பேரவையில் அதிகாரிகள் அமரக்கூடிய அந்த கேலரியில் அதிகாரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏ தலவாய்ஸ் பெருமாள் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார். என்ன காரணம்? இல்லை, இது சில நேரங்களில் நடந்திருக்கு. முன்ன கூட திரு துரைமுருகன் அவர்கள் சட்டசபையில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார். ஒரு மானிய கோரிக்கை மீதான வாதம் நடக்கிற போது அந்த துறையினுடைய செயலாளர் இருக்கணும். சில நேரங்களில் ஒரே நேரத்தில் 4-5 மானிய கோரிக்கை எடுத்துடுறாங்க. ஒரு 6-7 செக்ரட்டரிஸ் உட்கார்ற அளவுக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்னா பெரும்பாலான நேரத்தில் சிஎம் ஹவுஸில் இருந்தார்னா சீஃப் செக்ரட்டரி இருப்பார், செக்ரட்டரி 1-2ல் யாராவது உட்காந்துருப்பாங்க. அதை தாண்டி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு அறை இருக்குது, கூட்டரங்கு அறை இருக்குது, கேபினட் மீட்டிங் ஹால் இருக்குது, அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஆக அதிகாரிகள் இருப்பதே இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் வேறு இடங்களிலிருந்து சபை வாதங்களை கவனித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது கடந்த காலங்களிலும் நடந்திருக்கிறது என்று நான் பார்த்திருக்கிறேன். ஓகே சார். அதிமுகவோட நிலைமை என்னவாக இருக்குது இப்போ? அரசியல் அதிமுக நிலைமை பரிதாபமாக இருக்குது. அதிமுக வந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு ஷ்ரிங்க் ஆகி கொண்டே இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருந்தபோது கூட்டம் 1000 பேர் இருந்தாங்க தலைமை கழகத்துக்கு வெளியில். அம்மா காலத்தில் 5000 பேர் இருந்தாங்க. இப்போது 100 பேர் கூட இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகம் வந்தார்னா 100 பேர் கூட இல்லை, 100க்கும் கீழே, அவ்வளோதான் கூட்டம் இருக்குது. என்ன காரணம்னா 1-2 மாவட்ட செயலாளர் கட்சி விட்டு போயிட்டாங்க. இருக்கிற பகுதி செயலாளர்லாம் எவனும் அங்கே வர்றதில்லை, யாரும் அங்கே வர்றதில்லை. ஏன்னா கட்சி தேர்வான்ற நம்பிக்கை அவர்கள் இழந்து விட்டார்கள். திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே சேர்க்கணும். நாங்கள் ஓபிஎஸ் என்ன கட்சியில் சேர்த்துங்க, உறுப்பினராக இருக்கேன்னாரு. எடப்பாடி யாரையும் சேர்க்க மாட்டான், நான் 150 சீட்டு ஜெயிக்க போகிறேன்னாரு. தன்னை பற்றி அதீத மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் உண்டு என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கெல்லாம் அவர் ஒர்த்தே கிடையாது. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, தான் ஒரு பெரிய சுப்ரீம் லீடர்னு நினச்சிட்டு இருக்காரு. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இவர் தன்னை ஒரு சுப்ரீம் லீடர்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இரட்டைலை சிம்பலை தவிர எடப்பாடிக்குன்னு ஒரு சொந்த செல்வாக்கு கிடையாது. அவர் தொகுதியை தாண்டி ஒரு பெரிய தலைவரே கிடையாது. அப்போ அதிமுக வலிமை பெறணும் என்ன பண்ணணும்? அதிமுக இனிமேல் வலிமை பெறுவது அவ்வளவு சுலபமாக நடக்கும் என்று தோன்றவில்லை. அந்த கட்சியிலும் பல சீர்திருத்தம் செய்யணும். இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன்லாம் உள்ளே இழுத்துக்கணுன்றாங்க. அது தென் மாவட்டங்களில் அதிமுக இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுவதற்கு ஓரளவு உதவும். கட்சிக்காரங்க ஏதோ எல்லாம் வந்திருக்காங்கன்னு கட்சியில் ஒரு கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோலை ஒருவேளை அவர்களால் கொண்டு வர முடியும். அதை தாண்டி அது வந்து இனிமேல் திரும்பவும் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடிந்தால்தான் அதிமுகவில் எழுந்து நிற்க முடியும். நிறைவாக ஒரு சில கேள்வி மட்டும் சார். இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சிகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குஜிலியம்பாறை வட்டாட்சியராக விடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தலைமை செயலாளர் அறிவுறுத்தலின்படி பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து இது போன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்ந்த போராட்டங்களில் பங்கேற்கிறத கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் அந்த நடவடிக்கையை திரும்ப பெற்றிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? குஜிலியம்பாறை பிரச்சனையை நான் முழுமையாக அறியவில்லை. என்னை பொறுத்தவரை தலைமைச் செயலாளருடைய சுற்றறிக்கை, அதாவது அவர் உள்ளல அந்த துறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கு தலைமைச் செயலாளர் தான் பொறுப்புன்னு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்குது. அந்த சுற்றறிக்கையில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. மாணவர்கள் நடத்துகிற போராட்டத்தில் அரசியல் கட்சிகள் ஊடுருவி அதை திசை திருப்புகிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீட் சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வச்சு, நீட் தேர்வு கூடாதுன்னு கோரிக்கை வச்சு மாணவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு 1 hour டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை முழக்கத்தை எழுப்பி விட்டு கலைந்து செல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. யார் அங்கே இருக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு.
நீட் எக்ஸாமுக்கு தயாராகிறவர்கள் இருக்கணும், மருத்துவக் கல்வியை படிக்க விரும்புகிறவங்க இருக்கணும். அங்கே டிஒய்எஃப்ஐக்கும் எஸ்எஃப்ஐக்கும் என்ன வேலை? நான் கேட்குறேன். உங்கள் கட்சி அரசியலை கொண்டு வந்து மாணவர்கள் பிரச்சனையில் நுழைப்பீங்களா? அப்போ என்ன ஆகும்னா டிஒய்எஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் ஒரு உண்ணாவிரதம்னு வச்சுங்க, அதை தூண்டி விட்டு பெருசாக்குவாங்க. அப்புறம் இப்படியே உண்ணாவிரதம் இருந்தால் சரியாக வராது, வாங்க கோட்டையை நோக்கி போகலான்னுவாங்க. தெருவில் போகிற 4 பஸ் மேலே கல்லடிப்பாங்க. இதனால தான் வெளி சக்திகளை ஊடுருவதை தடுக்க வேண்டும் என்பதை காவல்துறை அறிவுறுத்துகிறது. டெல்லியில் அது வன்முறை போராட்டமாக மாறியது உண்மை. அமைதியாக ஆரம்பித்த போராட்டம் வன்முறையில் முடிந்தது. ஆகவே கல்வித்துறையினுடைய சுற்றறிக்கையில் குறை இருப்பதாக நினைக்கவில்லை. சாய்குமார் அவர்களை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் இன்னைக்கு காலையில் சொல்றாரு, எங்களால் தான் தாவேக்கா ஆட்சி தொடருது, விஜய் வந்து இது குறித்து தனியல் சரி, சாய்குமாரை மாற்ற முடியாது, ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்களா? நான் கேட்குறேன். ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் திமுக கிட்ட போய் சரண் அடைஞ்சிருவீங்களா? ஏன் நீங்கள் மந்திரி சபையில் சேரலை? சும்மா சவுண்டு விடாதீங்க. கம்யூனிஸ்டுகள் சவுண்டு விடுவதில் வல்லவர்கள். நான் என்ன சொல்கிறேன், சாய்குமாரை மாற்ற முடியாது என்ற நிலையை தாவேகா எடுக்குமானால் ஆதரவை வாபஸ் வாங்க கம்யூனிஸ்ட் தயாரா என்று நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் அரசாங்கம் பணிய முடியாது. தாவேகா இதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது நான் சொல்லுகிற யோசனை. தாவேக்கோட ஆட்சி ஓவராலாக எப்படி இருக்குது சார்? நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து தாவேகா ஆட்சிக்கு வந்தது. முதலில் ஊழல் இருக்காது, அப்புறம் வெளிப்படையான நிர்வாகம், போதைக்கு எதிரான நடவடிக்கை. இது 3 விஷயங்களைத்தான் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற போது சொன்னார். ஊழல் கீழ்மட்டத்தில் ஒழியவில்லை, மேல்மட்டத்தில் தலை தூக்குகிற வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் சில 1-2 மந்திரிகள் பேரங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது சம்பந்தமான ஆதாரங்களை அவர் விரைவில் வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 3வது விஷயம் போதை கலாச்சாரம் ஒழியவில்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் குற்றங்கள் குறையவில்லை. ஆகவே பெருமளவுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் ஆட்சி இல்லை. நேர்காணல் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.